வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாவக்காய் பக்கோடா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பாவக்காய் 100 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு, அப்புறம் ரைஸ் ஃப்ளாருக்கு பதிலாக ராகி ஃப்ளார் சேர்த்து செய்ய போகிறேன். இது குழந்தைகள் பாவக்காய் சாப்பிட்றதில்ல. அவங்களுக்கு இது போல் பாவக்காயில் நீங்கள் ஒரு பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா நல்லாயிருக்கும். இது கசப்பு சுவை அவ்வளோவா தெரியாது. நான் இது செய்து பார்த்துட்டு எப்படி சுவை இருக்குது, எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். இது கூட சேர்க்க போகிற ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஓமம், சோம்பு, உப்பு, மஞ்சப்பொடி, தனி மிளகாய்த்தூள். ஓமம் சேர்க்கும்போது நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. சோம்பு, இந்த பக்கோடாவில் சோம்பு சேர்க்கும்போது ஒரு தனி மனம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி தெளித்து எப்படி நான் பிசைஞ்சு எப்படி இது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் இந்த டிடி ரெசிபிஸ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு நான் தண்ணி கடைசியாக தான் தெளிக்க போகிறேன். பாருங்கள், பக்கோடா மாவு தயாராகிடுது. அதிகமாக தண்ணி தெளித்து நான் பிசையலை. இந்த பாவக்காய் வெங்காயத்தில் இருந்த ஈரத்துலேயே பிசைஞ்சிட்டேன். கூடுதலாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுனால அதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது தூள் பக்கோடா மாதிரி அப்படியே எடுத்து போட போகிறோம். இது போல் செஞ்சிங்கனாக்கா இந்த பாவக்காய் பக்கோடா நல்லா சுவையாக வரும். இப்போது ஆயிலில் பொரித்து எடுத்துடலாம். சூடாகிடுது. இப்போது நம்ம மாவு பிசைஞ்சதை அப்படியே கிள்ளி போட்டுடலாம். இதுக்கு ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வைங்க. ரொம்ப பெரிய ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா வெளியில் ப்ரௌன் ஆகிடும், உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். அதனால் நல்ல மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை அப்படியே எடுத்து போட போகிறோம். நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுடலாம். கிறிஸ்பியாக தயாராகிடுது. இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம். ராகி ஃப்ளார் சேர்த்து செய்த ஒரு டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி பக்கோடா தயாராகிடுது. நல்லா இது உள்ள வரைக்கும் நம்ம சிறு தீயில் வச்சு வேக வச்சதுனால நல்லா உள்ள வரைக்கும் கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் நீங்களும் செய்து கொடுங்க. குழந்தைகள் பொதுவாக பாவக்காய் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செய்து கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க. ஆனால் இதோட இயல்பு அந்த கசப்பு தெரியுது. கசப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்லை. இது குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. அனைவரும் வளமுடன் வாழ்வோம். டேக் கேர். பை.